எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்த லேஸ் தான் என்கிட்ட இருக்கு. இந்த ப்ளவுஸுக்கு வந்து கோல்டு கலர்ல லேஸ் வைக்கணும். இப்போ நான் இது எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. அப்புறம் பைப்பிங் வீடியோவும் நான் சேனல்ல போட்டிருக்கேன். எப்படி இது பைப்பிங் வந்து நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டோம். அப்புறமா தான் வந்து பைப்பிங் கேட்டிருந்தாங்க சாரி கலர்ல. பைப்பிங் வச்சுட்டு இந்த லேஸும் வச்சிருக்கேன். அவங்க கோல்டு மிக்ஸ்டு கேட்டிருந்தாங்க. அதனால வந்து நம்ம கிட்ட வந்து இந்த லேஸ் தான் இருக்கு. இந்த கலர் வந்து எனக்கு கிடைக்கல. அப்போ நம்ம கிட்ட இருக்க லேஸ் வச்சு நம்ம இது எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நான் பெரிய வீடியோவா சேனல்ல போட்டிருக்கேன். மறக்காம நம்ம சேனல் பண்ணிட்டே இருக்கு. சரிங்களா? இந்த லேஸ் தான் இருக்குது. அதனால வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி லேஸ் வைக்கணும். கஸ்டமர் வந்து கோல்டு கலர்ல கேட்டிருக்காங்க. பைப்பிங் வந்து சாரில இருந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன்னா, சரி கடையிலயும் பார்த்து இந்த கலர் கோல்டு மிக்ஸ்டு எனக்கு கிடைக்கல. அப்போ நம்ம கிட்ட இருக்க லேஸ் வச்சு தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க நான் என்ன பண்ணிட்டேன்னு இது வந்து ரெண்டுமே கலந்து இருக்கு பாருங்க. இது நம்ம வந்து ஜாயிண்ட் பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்க இது மாதிரி பிரிச்சிங்கன்னா இந்த மாடல் மட்டும் தனியாக வந்துடும். இந்த மாடல்ல இப்படி வந்துடும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இதை எடுத்து இது கூட வச்சுட்டேன். ஓகேவா? இப்படி வச்சுட்டு நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். இது எப்படி தைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச்சிங் வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். வீடியோ வரும் பாருங்க. ஓகேவா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த டிப்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க லேஸ் வந்து இன்னைக்கு தரணும் இந்த ப்ளவுஸு. நான் 2, 3 கடைக்கு போயிட்டேன். இந்த நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து கிடைக்கல. பெரிய பெரிய கடைகளில் கிடைக்கும். நம்ம இடத்துல வந்து கிடைக்கல. இதுவும் கோல்டு கலந்து. சரி அதனால வந்து நானும் நான் லேஸ் நிறைய வச்சிருக்கேன். நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோல. இந்த கலர் வந்து நான் நிறைய கலர்ஸ் கலராக வாங்கியிருக்கேன். நான் கோல்டு தான் ஆனால் நான் தனியாக வாங்கி வச்சுப்பேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பட்டியும் வேணாம் சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், இதை வச்சா பிளைனா தெரியுது. அதாவது தெரியல பிளவுஸ்ல வந்து இது 2 மெஷர்மெண்ட் பிளவுஸ் தெரியல. அதனால என்ன பண்ணிட்டேன்னா அவங்க கோல்டு மிக்ஸ்டு கேட்டிருக்காங்க. அப்போ நான் வந்து இதை வந்து வெறிச்சிட்டு இதை வச்சிருக்கேன். இந்த டிப்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு டிப்ஸான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது நம்ம நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம என்ன டிசைன் பண்ணலாம்னு இருக்குல்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஓகேவா? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோ பாருங்க நான் எப்படி தைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பிகினர்ஸ் தான் இது. தைக்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய தெரியும் டிப்ஸ்லாம். இது பிகினர்ஸ் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புதுசாக தையல் தரவங்களுக்கு வந்து சின்ன சின்ன இதெல்லாம் பிரிச்சா நான் யோசிச்சேன் பிரிச்சா வந்து இது வந்து லேஸ் வீணாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே 2 பேருக்கு இதை நான் வச்சிருக்கேன். கிரீன் ஒன்று, ப்ளூ ஒன்று 2 பேருக்கு வந்து இதே மாதிரி நான் என்கிட்ட இருக்க லேஸ் வந்து இது வந்து நான் 12 கலர்ல வாங்கி வச்சிருக்கேன். 12, 16 கலர் வாங்கியிருக்கேன். அதனால வந்து சப்போஸ் எதனா எனக்கு மேட்சிங் வேணுன்றப்போ எதனா கிடைக்கலன்னா நான் இப்படிதான் இந்த லேஸ் வந்து அப்படிதான் பண்றேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா அந்த லேஸு. நான் திருப்பிட்டேன். ப்ளூ கலர் இருக்கு, கிரீன் இருக்கு. எல்லாமே இதுல வந்து நிறைய கலர் அவைலபிளா இருக்கு இந்த மார்க்கெட்ல. ஆனா பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு கலந்து நம்ம கோல்டு எல்லாமே கலந்து வாங்கிடுச்சுன்னா என்ன சொல்றது, நம்மளுக்கு என்ன ப்ளவுஸும் வைக்க முடியல. அதனால தான் வந்து நான் இது வந்து எல்லா கலர்லையும் 16 வாங்கி வச்சுட்டேன். இந்த மாடல்ல 16 கலர் வாங்கினேன். இப்போ அது கூட நான் கோல்டோ இல்லைன்னா நம்ம காப்பரும் நம்ம மிக்ஸ் பண்ணாம காப்பரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காப்பரும் இது மாதிரி வந்து நீங்க இது கூட காப்பரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெலிஸ் லேஸ் வாங்கி வச்சிருக்கேன் நான். காப்பர்லயே மெலிஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அது வந்து இதோட மெலிசே இருக்கு. ஓகேவா? இதோட மெலிஸ் லேஸே இருக்கு காப்பர்ல. நான் அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். நம்ம கடையிலேயே நிறைய லேஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டக்குன்னு டிசைன் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா சிம்பிளா தானே இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. அதான் நம்மளோட பட்ஜெட் ஒரு 100 ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா வேணும். 100 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா தருவாங்க. அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? நிறைய பேர் இப்போ நம்ம சேனல் சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு சாரீலேருந்து ஒரு 4 இன்ச்சு துணியை கட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கட் பண்ணால் சாரீ சின்னதாகிடும். அதனால் வந்து 4 இன்ச்சு கட் பண்ணி நம்ம அதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா ஜாயின் பண்ணி வந்து கிராஸ் பீஸில் போட்டு தான் உங்களுக்கு வந்து பைப்பிங் அழகாக வரும். இப்போ நான் முதல்ல இதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கிராஸில் கட் பண்ண போகிறோம். இப்போ நான் கட் பண்ணுற பார்த்தீங்களா, அதுமாதிரி கிராஸில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக துணி கிடச்சிரும். எந்தளவு தேவையோ அதை அழகாக கட் பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். கிராஸ் பீஸு இதுமாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிங்கன்னா இதுமாதிரி கிராஸ் பீஸ் பெருசாக கிடச்சிரும். இதை நம்ம வந்து ஒரு ஓரமாக தடித்து வச்சுக்கிட்டு ஓரமாக மடித்து தைச்சிக்கணும். கிராஸ் பீஸை மட்டும் எப்போவுமே முதல்ல ஒரு ஓரமாக மடித்து வச்சுக்கோங்க பைப்பிங் வைக்கிறதுக்கு. இது வந்து நம்ம அடித்து திருப்பிட்டு வைக்கிறோம் இது பைப்பிங். சரிங்களா? இது லேஸ் வைக்க பைப்பிங் வச்சுட்டு நம்ம வைக்கிறோம். அப்புறமா தான் நம்ம லேஸ் வைக்க போகிறோம். அதனால் வந்து எப்போவுமே வந்து நல்ல பக்கம் வந்து கீழே இருக்கட்டும், ராங் சைடு வந்து மேலே இருக்கணும். சரிங்களா? இந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள், அது மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம தச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த மடித்து வச்சுருக்கோம்ல, அது வந்து இந்த பக்கம் உள் பக்கமாக போயிடணும். பிசுறு வந்து உங்களுக்கு இந்த பக்கமாக வரணும். அப்போ தான் வந்து எந்த அளவு நீங்கள் பைப்பிங் வேணுமோ அந்தளவுக்கு மெலிசாக வச்சுக்கோங்க. நூலளவு பைப்பிங் வேணால் நீங்கள் நூலளவு தான் தைக்கணும். இது வந்து ஒரு 2 mm வரும். அந்த அளவுக்கு நான் வைக்கிறேன் பைப்பிங்கு. சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த பைப்பிங் வந்து உங்களுக்கு நல்லா வரும். அதனால் வந்து பட்டையாக வேணுமா மெலிசாக வேணுமா நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு தைச்சிக்கோங்க. இது ரொம்ப பிங்க் கலர் ரொம்ப லைட்டாக இருந்தால் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கைடு அளவு வந்து உங்களுக்கு கைடோட கம்மியாக தைச்சிருக்கேன். சரிங்களா? ஏன்னா பிங்க்கு ரொம்ப மெலிசாக தான் தெரியாது. இது சாரியில் வர மேலே வச்சு தைக்கிறோம்ல, அதனால் வச்சுருக்கேன். நீங்கள் சப்போஸ் நூலளவு தான் வேணும்னா நீங்கள் தைக்கும்போது ஒரு நூலளவு வச்சு தைச்சிக்கோங்க. சரிங்களா? தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு மடிப்பு தான், நம்ம ஒரு மடிப்பு கீழே மடித்து தைச்சிருக்கோம். அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு தைச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு மேலே பைப்பிங் வரும். நீங்கள் நல்லா இழுத்து வச்சு அந்த பீஸை வந்து எக்ஸ்ட்ரா பீஸை வந்து உள்ளே தள்ளிடணும். இல்லைன்னா அழகாக வராது. அதனால் வந்து நல்லா உள்ளே தள்ளிட்டு வைங்க. வச்சுட்டு தையல் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவில் போடணும். இது இது பைப்பிங் மேலே போடக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே வந்து பைப்பிங் வைக்கும்போது தையல் வந்து பள்ளத்தில் வேணும். நம்ம ரெண்டுத்துக்குமே தைச்சிருப்போம் இல்லையா, அந்த ஓரமாக தையல் வேணும். அப்போ தான் வந்து பைப்பிங் எப்பவுமே அழகாக இருக்கும். கஸ்டமருக்கு ப்ளவுஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு சொன்னாங்க. நீங்களும் இதுமாரி வந்து சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இதுமாரி வச்சு பாருங்கள், அழகாக இருக்கும். சாரீ கலரில் பைப்பிங் வந்து நம்ம எப்பவும் மேலே வச்சு தைப்போம் இல்லையா பைப்பிங்கு, இது வந்து நம்ம வந்து அடிச்சுலாம் திருப்பிட்டு இந்த பைப்பிங் வைக்கணும். அப்போ தான் அழகாக வரும். பாருங்கள், அவ்வளோ நீட்டாக வந்துடுச்சு. நீங்கள் மெலிசா வேணால் மெலிசா கூட தைச்சிக்கோங்க. இன்னும் மெலிசா நூலளவு தான் வேணும், அப்போ நூலளவு தான் தைக்கணும். சரிங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் வந்து லேஸ் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம பைப்பிங் வச்சிட்டோமா, பைப்பிங் வச்சுட்டு அது பக்கத்தில் இது பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா இந்த லேஸ் கிடைக்காதனால நம்ம வந்து இதுமாரி ஜாயின் பண்ணுறோம். அந்த லேஸு மேலே இப்படி தான் நீங்கள் முதல்ல க்ரீன் கலர் லேஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அந்த மயில் கலர் லேஸ் இருக்கு இல்லையா, அதை முதல்ல தச்சிடணும். எந்த அளவுக்கு நமக்கு ரவுண்டு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு தச்சிடணும். அதை தச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோல்டு கலர் வச்சு மேலே வச்சு தைக்கணும். ஓகேவா? முதல்ல வந்து நம்ம மயில் கலர் லேஸை வச்சு முதல்ல தைச்சிப்போம். எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து தெரியலனா மார்க் போட்டுட்டு கூட தைங்க. நான் வந்து அழகாக ஒரு 1/4 இன்ச்சு கேப் தான் நடுவில் விட்டுருக்கேன். இப்போ அதை வச்சு தான் நான் வந்து லேஸ் தைக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பிகினர்ஸுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படி தைக்கணும் என்னன்னு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. புதுசாக தையல் பழகிறவங்க எப்படிலாம் நம்ம தைச்சி பழகிக்கலான்னு சொல்லிட்டு தான் இது வீடியோ. சரியா? சிம்பிள் டிசைன் தான் இது, ரொம்ப கிராண்ட்லாம் கிடையாது. புதுசாக தையல் பழங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு மாடலாக கேட்காதீங்க. நிறைய பேர் இப்போ சிம்பிளாக தான் இதுமாரி தான் கேட்குறாங்க. ரொம்பலாம் வந்து டிசைன் வேணான்றவங்களுக்கு தான் இது. சில பேர் வெறும் பைப்பிங் மட்டுமே போதுன்றாங்க. அதுமாரி இருக்காங்க. சில பேர் இதுமாரி லேஸ் கேட்குறவங்க இருக்காங்க. ஒவ்வொரு கஸ்டமர் ஒரு மாதிரி. சரியா? அவ்வளோதான். இந்த லேஸ் தைச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து கோல்டு கலர் லேஸை வைக்க போகிறோம்.
கோல்டு கலர் நூல் தைக்கிறதுக்கு வந்து நீங்கள் லேஸ் தைக்கிறது வந்து கோல்டு கலர் நூல் மாற்றிக்கணும் சரிங்களா. மேலே மட்டும் கோல்டு கலர் நூல் மாற்றிட்டு தான் தைக்கணும். அந்த பச்சை நூலே போடக்கூடாது. ஏன்னா வந்து கோல்டில் பச்சை அசிங்கமாக தெரியும். அதனால் வந்து கோல்டு கலர் நூல் மாற்றிட்டு அழகாக நம்ம தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரியே அந்த சமோசா அழகாக வரா மாதிரி போட்டு தைச்சிக்கோங்க. உங்களுக்கு மெலிசா வேணால் மெலிசா வச்சுக்கோங்க, அகலம் வேணால் அகலம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு சந்தோஷம். சரி ஓகே. நான் எக்ஸ்ட்ரா ரூ. 100 தான் வாங்கினேன். இந்த பைப்பிங்க்கு 2 லேஸுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ரூ. 100 தான் வாங்கினேன். ப்ளவுஸுக்கு 350 வாங்குகிறோமா, எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 100 வந்து 450. ஆனால் இவங்க லைனிங் கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து 400 சரிங்களா. இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம 400 வாங்கினோம். பார்த்தீங்களா, ஆனால் எவ்வளோ நேரம் ஆச்சு பைப்பிங் வச்சு, அப்புறம் லேஸை வச்சு இதை வச்சு மாற்றி தைக்கிறதுக்கு. ரூ. 100 கம்மி தான், எக்ஸ்ட்ரா வாங்கலாம். இது மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாடல் நீங்கள் தைச்சி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.